வணக்கம் மக்களே. ஒரு ஹெச்ஆர் ஒரு எம்ப்ளாயில ரிக்ரூட் பண்றாரு. சேலரி ஃபைனலைசேஷன்ல அவர் கேட்ட ரெண்டு ஆப்ஷன். ஆப்ஷன் நம்பர் 1, உனக்கு நான் சேலரி 3 வருஷத்துக்கு மாசம் 1,00,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் நம்பர் 1 கொடுக்குறாரு. ஆப்ஷன் நம்பர் 2, நான் 1 பைசா தருவேன், பட் மாசம் டபுள் ஆக்கி தருவேன். அப்படின்னா 1 பைசா ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் 2 பைசா, தேர்ட் மந்த் 4, ஃபிஃப்த் மந்த் 8, இந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகும் 3 வருஷத்துக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். 3 வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்? எஸ், 36 lakhs. அதே இந்த 1 பைசா மாசம் டபுள் ஆகுதுன்னா இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? 67 கோடி பிளஸ் இந்த அமௌண்ட் தான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த கால்குலேஷன் நீங்க எக்ஸல்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தா போட்டு பாருங்க. அது மொத்தமா டோட்டல் பண்ணீங்கன்னா 64 கோடி வரும். அந்த 64 கோடி எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15th மந்த்ல இருந்து இட் ஸ்டார்டட் காம்பவுண்டிங். அப்ப வரை உங்களுக்கு அந்த பைசா பெருகிறது அப்படின்றது நீங்க பார்க்க மாட்டீங்க. திஸ் இஸ் வாட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங், 8th wonder in this world. பட் இந்த ரியல் லைஃப்ல இப்படி நடக்குமா அப்படின்னா நடக்காது. பட் நான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Follow Financial Feathers.